ஹலோ காய் சோசியல் மீடியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு நியூஸ் வந்து பிரபலமாக வந்து பார்த்திங்கன்னா பரவிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வதி மற்றும் கமருதீன் மறுபடியும் ரீஎன்ட்ரி வந்து கொடுக்க போகிறாங்க. ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்து வர போகிறாங்க, இல்லை ஃபைனல் வீக்குக்கு கூட வர வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து பரவிட்டுருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை, இதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்கா, உண்மையாகவே திரும்ப வந்து பார்வதியும் கமருதீனும் வீட்டுக்குள்ளே வர முடியுமா அப்படின்ற பற்றிலாம் இந்த வீடியோவில் முழுசாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க, லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்கு வந்து போகலாம். ஆக்சுவலாக பார்வதி மற்றும் கமருதீன் ரெண்டு பேருக்குமே வந்து ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிச்சாங்க. ஸோ எதுக்காக ரெட் கார்டு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா அவர்களை எட்டி மிதித்து கீழே தள்ளிவிட்டாங்க. ஸோ அதன் காரணமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஹியூமனிட்டியே இல்லை, மனித தன்மையற்ற செயல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெட் கார்டை தூக்கி காமிச்சாப்பில் நம்மளுடைய விஜய் சேதுபதி. ஸோ அதன் காரணமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பேருமே வெளியே போயிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக ரெண்டு பேருமே ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கண்டஸ்டன்ட் அப்படி வந்து சொல்லலாம். பார்வதியெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சீசனில் ஒன்றுமே இருந்திருக்காது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே கொஞ்சம் அடாவடியாக பேசி ஒரு மாதிரி இந்த கேமை வந்து குழப்பி சொதப்பி சண்டை போட்டு அடிச்சுக்கிட்டு உதச்சிக்கிட்டு அப்படின்னு சொல்லி பிறல்றதுக்கெல்லாம் காரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு விதத்தில் பார்வதி அவர்கள் வந்து இருந்திருப்பாங்க. அதுவே பார்வதி இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், ரொம்ப சூப்பராக போயிருந்திருக்கும் இந்த சீசன். எப்படி போயிருந்திருக்கும் அப்படின்றத சும்மா ஒரு கண்ணோட்டத்தோடு நான் வந்து சொல்கிறேன். நம்ம ராஜமாதா கனி அவர்கள் வந்து இருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாரையும் பிடிச்சி ஆழ்மையாக வந்து பார்த்திங்கன்னா இருந்திருப்பாங்க. ரொம்ப டாக்ஸிக்காகவும் பெருசாக வந்து இருந்திருக்காது. ஸோ அதனால் அவங்களுக்குள்ளே அவங்களே வந்து கேம் விளையாடிருந்திருப்பாங்க, அவங்களுக்குள்ளே அவங்களே வந்து விட்டு கொடுத்துருப்பாங்க, அவங்களுக்குள்ளே அவங்களே பேசி வச்சு வந்து விளையாடி இருந்திருப்பாங்க. சரி, இந்த கேங் இப்படி விளையாடி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு பக்கம் வந்து அரோரா சிங்க்லர். ஸோ அரோரா சிங்க்லர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்க வந்து பலூன் அக்கா என்று செல்லமாக அழைக்கப்படக்கூடிய ஒரு அக்காவாக இருந்தாங்க. ஸோ பலூன் அக்காவுடைய எக்ஸ்போசிவ்னஸ் எங்கே வந்து நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பலூன் அக்கா அப்படின்ற ஒரு அக்கா வந்து அரோரா அக்காவாகவும் பிக் பாஸ் அக்காவாகவும் எங்கே மாறினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வதியால் மட்டும்தான் மாறினாங்களே தவிர அதுக்கு முன்னாடி வந்து அரோரா மேலே ஏகப்பட்ட அக்யூசேஷன்ஸ் வந்து வைக்கப்பட்டுட்டு தான் வந்திருந்தது. இந்த மாதிரி பொண்ணெல்லாம் எதுக்கடா அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே விட்டீங்க அப்படின்னு சொல்லி கேள்விகள் வந்து எழுந்த வண்ணமாக தான் வந்து இருந்தது. எப்போ அவங்க பார்வதிக்கும் கமருதீனுக்கும் நடுவில் போனாங்களையோ அப்பத்துலேருந்தே வந்து பார்த்திங்க அப்படின்னா அரோராவுக்கு பயங்கரமாக கிளாப்ஸும் பயங்கரமான பாயிண்ட்ஸும் பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கிடைச்சிது அப்படின்னு வந்து சொல்லலாம். இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் அரோரா வேறு மாதிரி இருந்திருந்தாங்க, அதுக்கப்புறமாக அரோரா அவர்கள் வேறு மாதிரி ஆயிட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வதி அவர்கள் மீது மக்களுக்கு ஏகப்பட்ட வெறுப்பு வந்து பார்த்திங்கன்னா இருந்தது. பார்வதி பண்ணுறதுல முக்கால்வாசி விஷயங்கள் வந்து வெறுப்பாக மட்டும்தான் வந்து இருக்கும். என்னதான் அவங்க வந்து நல்லா கேம் ப்ளே பண்ணாலும், கேம் சூப்பராக விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்களால சொன்னாலும் கூட அது பார்க்கக்கூடிய மக்களுக்கு வந்து பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இல்லை, ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக தான் வந்து இருந்தது. சொல்லப்போனால் கத்திக்கிட்டே வந்து இருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அப்போது கமருதீன் அவர்களுக்கும் பார்வதி அவர்களுக்கும் இடையில் வந்து பார்த்திங்கன்னா அரோரா போகும்போது அங்கே போயிட்டு பார்வதி அவர்களை தெறிக்க விட்டுருப்பாங்க. சொல்லப்போனால் பார்வதி அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக இரிட்டேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்படி இரிட்டேட் பண்ணும்போது என்னாச்சு அப்படின்னா, பார்வதியோட ஏட்டர்ஸ் எல்லாருமே, அதாவது பார்வதியோட வெறுப்பாளர்கள் அனைவருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அரோராவுக்கு பயங்கரமாக சப்போர்ட் கொடுக்க ஆரம்பித்தாங்க. சூப்பர் அரோரா, வேறு லெவல் அரோரா, இப்படி தான் நீங்கள் பேசணும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி முதல் கொண்டு மக்களும் அரோரா அவர்கள் பேசக்கூடிய விஷயங்களுக்கு பயங்கரமாக கைத்தட்டி உற்சாகப்படுத்தினாங்க. அப்போது அரோரா வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே நம்ம இதுக்கப்புறம் இதே பல்ஸை பிடிச்சி அப்படியே வந்து ஆடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அக்கா என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரெண்டு பேருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சன்ட்ரா புகுந்து ஆட்டத்தை வந்து ஆடிக்கிட்டே வந்திருந்தாங்க. ஸோ அதனால் வந்து அரோராவுக்கு கிளாப்ஸும் கிடைச்சிது, ஓட்டிங்ஸும் கிடைச்சிது, நல்ல ரசிகர்களும் வந்து கிடைச்சாங்க. ஸோ இதனால் பார்வதி அவர்களுக்கு செம்மையாக டேமேஜ் ஆகவும் செஞ்சது. ஏன்னா மற்றவங்கெல்லாம் இப்போ கனியக்கா இருந்தாங்க, விக்ரம் இருந்தார், திவ்யா இருந்தாங்க, சாண்ட்ரா இருந்தாங்க, இவங்கெல்லாம் வந்து பார்வதியை போட்டு பொழக்கும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ தூரம் சந்தோஷப்பட்டாங்களோ ரசிகர்கள், அதை விட பல மடங்கு சந்தோஷப்பட்டிருந்தாங்க அரோரா அவர்கள் பேசும்போது. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ கம் டு த பாயிண்ட் இஸ், இப்போது ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிச்சிட்டாங்க இல்லையா. ஸோ ஏதோ ஒரு காரணத்துக்காக ரெட் கார்டு கொடுத்தாங்க அப்படின்லாம் வந்து சும்மா சாதாரணமாக நம்மளால் சொல்ல முடியாது. அவங்க த்ரூ அவுட் தி சீசன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப டேஞ்சராக தான் வந்திருந்தாங்க. அதே போல் டிஆர்பிக்காக அவங்கள வச்சுக்கிட்டு தான் வந்திருந்தாங்க. அவங்க இல்லைன்னா அந்த கேமே வந்து இல்லை, அதுதான் உண்மை. ஓகேவா? ஸோ சாண்ட்ரா அவர்களை வந்து எட்டி மிதிச்சாங்க, ஓகேங்களா, எத்தி விட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். காலில் வச்சு தள்ளுனாங்க. ஓகேவா? ஸோ கீழே போய் விழுந்துட்டாங்க. அது மட்டும்தான் ரீசன்ஸ். ஓகேவா? ஃபிசிக்கல் வயலன்ஸ் வந்து இருக்கக்கூடாது, அது வந்து அவங்களுடைய அக்ரிமெண்ட்லேயே வந்து இருக்குமா. அந்த ஃபிசிக்கல் வயலன்ஸ் பண்ணதுனால தான் இவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அதன் காரணமாக அவங்க ரெட் கார்டு கொடுத்து ரெட் கார்டு வாங்கி வெளியே போயிட்டாங்க. ஓகே. ஸோ அதனை தொடர்ந்து
இவங்க உள்ளர வருவாங்களா அப்படிங்கிற ஒரு டிபேட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சோசியல் மீடியாக்களில் பரவிட்டுருக்கு. இப்போ சொல்லப்போனால் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்தே வந்து பார்த்திங்கன்னா ரிவோக் ரெட் கார்டு, நோ பிபி நோ பாரு நோ பிபி அப்படின்ற மாதிரிலாம் கூட வந்து பார்த்திங்கன்னா டேக்லைனை வந்து பயங்கரமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி இருந்தும் எந்த விதமான விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா செவி சாய்க்கல. பிக் பாஸ் டீமில் இருந்தோ இல்லை விஜய் டிவியில் இருந்தோ எந்த விதமான செவி சாய்ச்சலும் வந்து பார்த்திங்கன்னா நடக்கலை. ஆனால் இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை பார்வதி வந்து ஃபைனலுக்கு வரப்போகிறாங்க, அவங்க வந்து வரப்போகிறாங்க, ரிவோக் பண்ண போகிறாங்க ரெட் கார்டை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே போல் தான் கமருதீனுக்கும் வந்து ரிவோக் பண்ண போகிறாங்க ரெட் கார்டு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ என்னென்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போய் கமருதீன் உள்ளே வரப்போகிறாரு, பார்வதி வந்து வரப்போகிறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ரெட் கார்டுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்டத்தில் அவங்களால தொடர முடியாது, இதுக்கப்புறம் இந்த ஆட்டத்தை பேஸ் பண்ணி என்ன ஈவெண்ட் வந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அதில் பங்கேற்க கொள்ள முடியாது. ஸோ அதே போல் எந்த இடத்துலையும் இதை பற்றி பேசவும் கூடாது, அவங்க விமர்சனமும் பண்ணக்கூடாது, அதை பற்றி கேள்வி கேட்டால் கூட இவங்க கடந்து போயிடணும். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அக்ரிமெண்ட். ஓகேவா? அதே போல் மறுபடியும் ரிவோக் பண்ண போகிறாங்க ரெட் கார்டை, திரும்பியும் வந்து உள்ளர கூப்பிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம்ல, சோசியல் மீடியாக்களில் நிறைய பேர் வந்து பேசுகிறாங்கல்ல, அதெல்லாம் முட்டாள்தனம் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி அப்படி நடந்ததில்லை. இதுக்கு முன்னாடி பிரதீப் அவர்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கப்பட்டது சீசன் 7. அவரை வந்து மறுபடியும் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டாங்க வைல்டு கார்டு என்ட்ரி மாதிரி. எதுக்காக கூப்பிடப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட அதிர்வலைகள் அதிகமாக இருந்தது. நிறைய பாசிட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா பிரதீப் ஆண்டனிக்கு வந்து இருந்தது. இது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கமல்ஹாசன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சி கிளின்னு வந்து கிழிச்சு விட்ருந்தாங்க சோசியல் மீடியாக்களில். ஸோ அதனால் மறுபடியும் ஒரு வாய்ப்பு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடப்பட்டது. ஆனால் அவர் வந்து நிராகரிச்சிட்டாரு, வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு வராமலே வந்து போயிட்டார். பட் இவங்களை கூப்பிட்டா அவங்க வருவாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். மேபி கமருதீன் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது, ஆனால் பார்வதி வருவாங்களா அப்படின்றது தெரியல. ஏன்னா பார்வதிக்கு வந்து எப்படின்னா அந்த இடத்துல அவங்க ப்ரூவ் பண்ணணும், சரிதான் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்தால் மட்டும்தான் உள்ளர வர வாய்ப்புகள் வந்து இருக்குது. கமருதீனுக்கு அப்படி கிடையாது. அவருடைய பேர் வந்து கெட்ட பேர் ஆகிடுச்சு, அது நல்ல பேரை மாற்றிக்கணுன்றதுக்காக உள்ளர வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. பட் எண்ட் ஆஃப் தி டே என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் உள்ளர வர வாய்ப்பே கிடையாது. அப்படி அவங்க உள்ளர வந்துட்டாங்க அப்படின்னா சேனலுக்கான மரியாதையும் போயிடும். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேனல் வந்து என்ன சொல்கிறது, என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ரெட் கார்டு எல்லோ கார்டு அப்படின்றதுக்கு வந்து ஒரு ரீசனபிளே இல்லாமல் வந்து போயிடும். அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ரெட் கார்டுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இருக்குல்ல, அது வந்து இல்லாமலே போயிடும். அதுக்கு ஒரு பவர் இருக்குல்ல, அதுவும் இல்லாமலே வந்து போயிடும். ஸோ அதனால் மறுபடியும் அதை ரிவோக் பண்ணிவிட்டு திரும்பி வந்து உள்ளரெல்லாம் கூப்பிடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு வந்து இல்லை. மேபி பிக் பாஸ் விட்டுட்டு பிக் பாஸ் கொண்டாட்டம் அப்படி இப்படின்னு வந்து சின்ன சின்ன ஈவெண்ட்லாம் வருதுல்ல, மேபி அதுக்கு கூப்பிடக்கூட வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஆனாலும் இவங்க வந்து மனசு வச்சா மட்டும்தான் உள்ளர வர முடியும். ஸோ இப்போ வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் உள்ளர வராங்க அப்படின்ற எந்த கன்ஃபார்ம் நியூஸும் வந்து கிடையாது. ஸோ அதனால் இந்த ஃபால்ஸ் நியூஸை வந்து பார்த்திங்கன்னா யாரும் நம்பாதீங்க. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட்ஸ் ஹேப்பனிங் அப்படின்றத. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு ரசிகர்களாக உணர்ச்சி வசப்பட்டிருப்பீங்க அப்படின்னு எனக்கு வந்து தெரியும். ஸோ அதை வச்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஸோ அதனால் அதை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க. அவங்க வர வாய்ப்புகள் இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ ஓகே மக்களே, இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.